ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை என்பதால் தொடங்கியது போல காணாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் ரேடியன்ஸ் அப்படி இருக்கவில்லை. அது தொடக்கத்திலேயே தன்னுடைய உண்மையான வலிமையை காண்பித்தது. அங்கு தரப்படும் பல மெடிசன்களின் பெயர்களை இவர்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. அதில் சொல்லப்படும் பாதி மெடிசன்கள் ஏற்கனவே அழிந்து விட்டதாக ஹெர்பல் உலகில் நம்பப்பட்டு கொண்டு இருந்தது. அதனால் இந்த முறை டாப் 10 ஆர்கனைசேஷனால் இந்த செய்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நாம எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஹரிஷ் கிட்ட இருந்து அந்த பவர்ஃபுல் டேப்லெட்ஸை வாங்க முடியல. இப்போ என்னடானா ரேடியன்ஸுங்கிற ஒரு புது அமைப்பு ரொம்பவே ரேரான டேப்லெட்ஸை கூட தயாரித்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே போனா நம்ம அமைப்புகளை யார் மதிப்பாங்க என்று சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் டென்ஷனுடன் கூறினான். அப்போது மெதுவாக எழுந்து நின்ற இன்னொரு ப்ரொஃபஸர், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி எல்லாருக்கும் அவங்க அந்த டேப்லெட்ஸை கொடுக்கறதில்ல. சில டெஸ்ட்டுகள் வச்சு 2-3 கட்டமாக வடிகட்டி கடைசியாக தான் அவங்களுக்கு தேவையான மெம்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பணம் கொடுத்தாவோ இல்லை மெம்பராக சேர்ந்தாவோ டேப்லெட் கிடைச்சிரும்னு ஆசையாக அங்கே போகிற பல பேர் கடைசியில் ஏமாற்றத்தோடு தான் திரும்புகிறாங்க. அந்த அமைப்புக்குன்னே சில அடிப்படை கொள்கைகள் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒத்து வர ஆளுகளை மட்டும்தான் தங்களோட மெம்பர்களாக செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நெருங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையாக இல்லை. எல்லா வகையிலையும் அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்புக்கு உள்ளேயே அலோவ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் என்று விளக்கினார். அதை கேட்டதும் முதலில் பேசிய தலைவனுடைய முகம் இறுகியது. அந்த அமைப்போட பெருமையை பேசுறதுக்கு தான் நாம இங்கே கூடியிருக்கோம்னு நினைச்சிங்களா? இல்லை இதை தாண்டி வேற எந்த உருப்படியான விஷயமும் உங்களால் சொல்ல முடியலையா? ஏற்கனவே மிரியட்ஸ் அப்புறம் டெவில் கேங் இல்லாமல் இன்னொரு பேர் தெரியாத அமைப்பு நிழல்ல இயங்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இப்போ புதுசாக இந்த ரேடியன்ஸ் வேற. அதோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சாலாவது நம்ம பக்கம் இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லை. ஆரம்பித்த சில நாட்கள்லேயே இவ்வளோ டேப்லெட்ஸ் அவங்களால தர முடியுதுன்னா அவங்க கிட்ட எவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? பேசிக்கொண்டிருந்த சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் நிறுத்த மற்றவர்களுக்கு அதில் இருந்த உண்மை புரிந்தது. ரேடியன்ஸோட கொள்கைகள் எதை அடிப்படையாக வச்சு இயங்குதுன்னு நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் அவங்களோட மருந்து தயாரிக்கிற திறன் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இது நமக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவரை அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சத்தியன் மெதுவாக சொன்னான், ஆமாம், இப்படியே போனால் அதுக்கப்புறம் நம்ம அமைப்புகளில் புதுசாக யாருமே சேர மாட்டாங்க என்று இன்னொரு ப்ரொஃபஸர் கூற சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் திடீரென்று எழுந்து நின்றான். இன்னும் 2 நாளுக்குள்ள ரேடியன்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நாம் கண்டுபிடிச்சாகணும். இந்த ரேடியன்ஸ் இன்னொரு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியாக உருவாக நாம் அனுமதிக்கக்கூடாது என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னார். அதற்கடுத்த ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடக்க அதற்குள் ரேடியன்ஸின் புகழ் ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பு மக்களின் மத்தியிலும் பரவியது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி உட்பட ஒவ்வொரு அமைப்பும் கண்களில் விளக்கெண்ணெய் விட்டுக்கொண்டு ரேடியன்ஸ் பற்றிய விவரங்களை ஆராய்ந்தார்கள். இருந்தாலும் அவர்களால் ஒரு சின்ன துரும்பை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் தலைவரை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவ அவருடைய பெயர் கௌஷிக் ராம்குமார் என்ற செய்தி மட்டுமே வெளியானது. அதை தாண்டி அவன் எப்படி இருப்பான் என்று கூட யாருக்குமே தெரியவில்லை. தங்கள் அமைப்புகளிலிருந்து உளவாளிகளை சாதாரண மனிதர்கள் போல அனுப்ப அவர்களில் பெரும்பாலானோர் சுவற்றில் அடித்த பந்து போல திரும்பி வந்தனர். அதை தாண்டி உள்ளே சென்று ரேடியன்ஸின் தலைவரை பார்த்ததாக ஒருவன் வர ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அவனை ஆர்வமாக விசாரித்தது. அவர் முகத்தில் ஒரு அழகான வெள்ளக்கலர் முகமுடியை போட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் அவரோட உண்மையான முகம் எப்படி இருக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாது. குரல் கூட ரொம்பவே கம்பீரமாக இருந்துச்சு என்பதற்கு மேல் அந்த நபரால் வேறு விவரங்கள் சொல்ல முடியவில்லை. இந்த செய்தியும் உடனடியாக பரவ ரேடியன்ஸ் அமைப்பும் ஒயிட் கலர் முகமுடி அணிந்த அதன் தலைவனும் மிகப்பெரிய பேசுபொருளானார்கள். இதற்கிடையில் தமிழ்நாட்டு பார்டரில் முன்பு மிரியட்ஸால் கைவிடப்பட்ட ஒரு ரகசிய இடம் ஹரிஷுடைய மேற்பார்வையில் ஒரு ஊடுருவ முடியாத கோட்டையாக மாற்றப்பட்டது. இது ரேடியன்ஸின் அதிகாரபூர்வமான தலைமையகமாக செயல்பட்டது. ரேடியன்ஸில் புதிதாக இணையும் யாருக்கும் ஹரிஷின் உண்மையான பெயர் தெரியாது. அவர்கள் எல்லோருமே அவருடைய புனைப்பெயரான கௌஷிக் ராம்குமார் என்பதை மட்டுமே அறிந்தனர். ரேடியன்ஸின் அந்த ரகசியமான ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஒரு அறையில் தீவிரமான யோசனையுடன் ஹரிஷ் உட்கார்ந்திருக்க அவனுக்கு முன்னால் இருந்த மேஜையில் ஒரு வெள்ளை முகமூடி கிடந்தது. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? நெற்றியை தடவியபடி ஹரிஷ் கேட்க, இதுவரைக்கும் மொத்தம் 16,000 பேர் ரேடியன்ஸில் சேர்ந்திருக்காங்க. இதில் 8,000 பேர் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்காங்க, 4,000 பேர் செகண்ட் லெவலில் அடைஞ்சிட்டாங்க, 1,000 பேர் இன்னும் லெவல் 3 இல்லாட்டி லெவல் 4 வரைக்கும் வந்திருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண மக்கள். இன்னும் இது சம்பந்தமான ப்ராக்டிஸ் செய்ய தொடங்கலை. ஸ்ரீதர் தெளிவாக விளக்கினான். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான்.
உற்சாகத்துடன் சொன்ன ஹரிஷ், ஆனா இன்னும் 5th லெவலை யாராலையும் டச் பண்ண முடியலையா என்று கேட்டான். இன்னும் இல்லை மாஸ்டர் என்று ஸ்ரீதர் பணிவாக கூற, எதுக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளை பத்தின தகவல்கள் வெளியே போயிடக்கூடாது என்றான். நிச்சயமா மாஸ்டர். சொன்னபடி வெளியே வந்தான் ஸ்ரீதர். ஹரிஷ் இப்படி ஒரு புது அமைப்பை தொடங்குகிறேன் என்று சொன்னவுடன் ஸ்ரீதருக்கு முதலில் குழப்பமாகத்தான் இருந்தது. எப்படி மிரியட்ஸை விட்டு வருவது என்று யோசித்தான். ஆனால் கடந்த கொஞ்ச நாட்களாக ஹரிஷுடன் இருந்த அவனுக்கு ஹரிஷ் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக தோன்றியது. மேலும் மிரியட்ஸ் அமைப்பில் 10ஓடு 11ஆக இருந்த அவனுக்கு இங்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவன் கிட்டத்தட்ட ஹரிஷின் ரைட் ஹேண்ட் போல செயல்பட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் அவனை ரொம்பவே மரியாதையுடனும் நடத்தினான். அதனால் ரேடியன்ஸில் முதல் ஆளாக ஸ்ரீதர் தன்னை இணைத்துக் கொண்டான். ஸ்ரீதர் வெளியே போக சில நிமிடங்களிலேயே கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பாரி மரியாதையுடன் ஹரிஷை வணங்கினான். இந்த சில வாரங்களில் அவனுடைய உடல் நன்றாக தேறியிருந்தது. ஹரிஷ் கொடுத்த ஹெர்பல் மெடிசன்களால் அவர்கள் 5 பேரும் தங்கள் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து 5th லெவலை அடைவதற்கு ஒரு படி தூரத்தில் இருந்தனர். இதெல்லாம் சாத்தியமாகும் என்று அவர்கள் நினைத்ததே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹரிஷிடம் ரொம்பவே நன்றி உள்ளவர்களாக இருந்தனர். என்ன விஷயம் பாரி? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? தன் முன்னால் இருந்த ஃபைல்களை பார்த்தபடி ஹரிஷ் கேட்டான். அப்போதுதான் பாரிக்கு தான் உள்ளே வந்த விஷயமே ஞாபகத்திற்கு வந்தது. மாஸ்டர், நம்ம புனித்துக்கு என்ன ஆச்சுனே தெரியல. லாஸ்ட் 2-3 நாளாவே சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி நைட்டில் தூங்க முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும்னு தோணுது. அவர் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு என்றான். என்ன, புனித்துக்கு உடம்பு சரியில்லையா? இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நான் ரேடியன்ஸ்க்கான மெம்பர்ஸை சேர்க்கிற விஷயத்தில் பிஸியாக இருக்கான்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷுக்கு அப்போதுதான் புனித்தை நேரில் பார்த்தே சில நாட்கள் ஆகிவிட்டது நினைவுக்கு வந்தது. கடந்த சில நாட்களாகவே ரேடியன்ஸ்க்கான டேப்லெட்டுகளை தயாரிப்பதில் தீவிரமாக இருந்ததால் புனித் விஷயத்தையே ஹரிஷ் மறந்திருந்தான். சரி, இப்பவே போய் அவனை பார்க்கலாம். சொன்னபடி ஹரிஷ் எழுந்து நடக்க பாரி அவன் பின்னால் வந்தான். புனித் இருந்த ரூமுக்கு பக்கத்தில் செல்ல உள்ளே சாப்பாட்டு தட்டு விசிறி அடிக்கப்படும் சத்தம் கேட்டது. ஹரிஷ், இங்கே வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல. உடனே அவன் என்னை பார்க்கணும். அந்த ரூமுக்குள் இருந்த புனித் கத்திக்கொண்டே தன் முன்னால் இருந்த சேரை உதைக்க அவன் முன்னால் இருந்த வேலையாட்கள் இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். ஹரிஷின் அடையாளம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதால் ரேடியன்ஸின் உள்ள அனைவரும் அவனை மாஸ்டர் என்றோ இல்லை கௌஷிக் ராம்குமார் என்றோ சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஹரிஷ் என்ற பெயரை அவர்கள் இதற்கு முன்னால் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து முதல்ல போங்க. ஹரிஷ் மட்டும் இன்னைக்கு என்னை பார்க்க வரலனா ஒன்று நான் பட்டினியால் செத்துருவேன், இல்லைனா இங்கே மாடியிலிருந்து குதிச்சிருவேன். புனித் முற்றிலும் நிதானம் இழந்திருந்தான். சிவகங்கையில் அவன் இருந்தபோது அந்த குடும்பத்தின் எதிர்கால தலைவனாக கருதப்பட்ட புனித்திற்கு அவர்கள் வீட்டில் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஹரிஷின் பின்னால் வந்த இந்த சில நாட்களில் அவனை கண்டுகொள்வதற்கு கூட யாரும் இல்லை. ஸ்ரீதர் மற்றும் பாரி சகோதரர்களைப் போல புனித்தும் ரேடியன் சம்பந்தப்பட்ட வேலைகளை தானாக எடுத்துச் செய்வான் என்று நினைத்த ஹரிஷ் அவனுக்கு உத்தரவு எதுவும் கொடுக்கவில்லை. ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கும் மும்முரத்தில் அவனுக்கு அது தோன்றவும் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் எதையும் தானாக செய்து பழக்கமில்லாத புனித் எல்லோரும் சேர்ந்து தன்னை புறக்கணிப்பதாக கற்பனை செய்தான். இதைத் தொடர்ந்து அவன் மனதில் பல்வேறு பிரமைகளும் தோன்றியது. அவனுக்கு கொடுக்கப்படும் உணவில் போதை மருந்து கலந்து ஹரிஷ் அவனை அடிமையாக நடத்தப் போவதாக நினைத்தான். இதனால் சாப்பாட்டை புறக்கணித்தான். இரவுகளில் தூக்கம் வராமல் தவித்தான். ஒருவேளை தங்களுடைய குடும்ப எதிரிகள் யாராவது வேண்டுமென்றே ஹரிஷை அனுப்பி தன்னை கொடுமைப்படுத்தி கொல்லச் சொல்லியிருப்பார்களோ என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்தான். அதனால்தான் இப்படியெல்லாம் கத்திக்கொண்டிருந்தான். அப்போது திடீரென அந்த ரூமின் கதவு திறக்கப்பட்டது. எல்லோருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்ப புனித்தின் முகம் பயத்தில் வெளிரியது. ஹரிஷின் முகத்தில் வெள்ளை முகமுடி இருக்க அதை பார்த்த புனித் அதிர்ச்சி அடைந்தான். ஹரிஷ் தன் அடையாளத்தை மறைத்துக்கொள்ள முகமுடி அணிந்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரியாது. அதற்குள் அங்கிருந்த வேலையாட்களை பார்த்த பாரி வெளியே போகச் சொல்ல அவர்களும் அமைதியாக வெளியே சென்றனர். அதன் பிறகு பாரி கதவை அடைக்க ஹரிஷ் முகமுடியை கழட்டிவிட்டு புனித்திற்கு எதிரில் இருந்த சேரில் போய் உட்கார்ந்தான். நீதானா அது? எதுக்கு இப்படி முகமுடி போட்டுட்டு கொள்ளக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். புனித் கோபமாக கேட்டாலும் அதையும் மீறி அவனுடைய முகத்தில் ஒரு ஆஸ்வாசம் தெரிந்தது. அவனுடைய கண்களில் ஓரத்தில் கண்ணீர் திரள ஏதோ சொந்த குடும்பத்தில் ஒருவனை பார்த்தது போல உணர்ந்தான். அப்ப இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க நீ, அதுக்கு அவனை கூட்டிட்டு வந்த? கிண்டலாக கேட்ட ஹரிஷ்
சரி, எதுக்காக சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? இந்த சாப்பாடு கூட ரொம்ப நல்லதானே இருக்கே, அப்புறம் என்ன பிரச்சனை என்று குரலை மென்மையாக்கி கொண்டு கேட்டான். புனித் உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அவனை வெறிக்க பக்கத்தில் இருந்த பாரியை பார்த்த ஹரிஷ், பாரி, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன்னோட ரெகுலர் ஒர்க்கை பாரு என்றான். ஹரிஷ் ஏன் அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட பாரியும் ஓகே மாஸ்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான். சரி, இப்போ சொல்லு, ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உனக்கு புதுசாக இருக்கிறதுனாலயா இல்லை வேற ஏதாவது காரணமா? ஹரிஷ் ஆதரவாக கேட்க, நீ என்ன உன்னோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்ன நீ கண்டுக்க கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த லேபுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிற. இங்கே இருக்கிற யாரும் என்னை மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை. ஒருவேளை ஷோபாட்டை இருந்து பிரித்து என்னை அடிமையாக நடத்துறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நமக்குள்ளே போட்ட அக்ரிமெண்ட் பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பேசாமல் என்னை எங்கள் ஊருக்கே திருப்பி அனுப்பிடு ஆவேசமாக சொன்னான் புனித். அவன் சாதாரணமாக பார்க்க அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவே பயந்து போயிருந்தான். இங்கிருக்கும் மனிதர்கள், சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு புதிதாக இருக்க, அவன் போட்டியில் தோற்றுப்போய் இங்கு வந்ததால் எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பதாக கற்பனை செய்து கொண்டான். முதலில் இங்கிருந்து தப்பித்து சென்று விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாததால் தான் தொலைந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட்டான். எல்லாம் சேர்ந்து அவனை மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருந்தது. புனித்த நிலைமையை பார்த்த ஹரிஷுக்கு தான் செய்த தவறு புரிய லேசாக குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. சாரி புனித், இந்த புது சிச்சுவேஷனுக்கு நீயே அடாப்ட் ஆகிடுவேன்னு நான் நினச்சேன். நான் இருந்த பிஸியில் உன்னை கவனிக்காமல் விட்டது என்னோட தப்பு தான். சரி, இனி என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு என்றான் ஹரிஷ். நீ எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போகணும். இவங்க யாரை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது கலங்கிய குரலில் சொன்னான் புனித். எங்கே மீண்டும் தன்னை தனிமையில் விட்டு விடுவானா என்ற பயத்தில் புனித்திற்கு அழுகை வந்தது. தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து வந்து அவனுடைய தோளை தட்டி கொடுத்த ஹரிஷ், ஓகே, இனிமே அப்படியே செய்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் என்னோட அடையாளம் தெரியாது, அதனால் நீ என்னை ஹரிஷ்னு சொல்லாத. ரேடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பேரு கௌஷிக் ராம்குமார், நீயும் அப்படியே கூப்பிடு என்றான். கண் கலங்க அமர்ந்திருந்த புனித் சரி என்று தலையசைத்தான். உனக்குள்ள இப்படி ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இதை மறைக்கிறதுக்கு தான் வெளியில் அவ்வளோ ரஃப்பாக காட்டிக்கிற போல. கவலைப்படாத புனித், உன்னை உண்மையாகவே ஒரு தைரியமான ஆளாக மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்கள் ஃபேமிலியோட அடுத்த தலைவனாக பொறுப்பேற்றுக்கிற அளவுக்கு தகுதியுள்ளவனா கம்பீரமாக நீ போய் நிற்கிறத பார்த்து உன் அப்பாவே பெருமைப்படணும். யாருனே தெரியாத என்ன நம்பி அவர் உன்னை அனுப்பி வச்சதுக்கு நியாயம் செய்கிற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துக்குவேன் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் ஹரிஷ். அதே நேரத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் மெயின் ஹெட் ஆஃபீஸில் நதியா தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். ரேடியன்ஸ் பற்றிய உண்மைகளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு வந்து 1 வாரத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால் இப்போது வரை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.